ஆ பொதுவா வந்து நான் சொல்லுவேங்க. ஒரு ஒரு சின்ன ஜோக் சொல்றேன் பாருங்க. நான் ஒரு பள்ளிக்கூடத்தில ஆசிரியரா இருந்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில ஒரு 1000 பேர் படிப்பாங்க. அந்த 1000 பேர்ல ஒரு 10 பேர் மட்டும் சிகரெட் பிடிப்பாங்க. மீதி 990 பேர் சிகரெட் பிடிக்க மாட்டாங்க. இப்போ நாங்க என்ன பண்ணோம், ஒரு நாள் அசெம்பிளி புரோகிராம். "சிகரெட் பிடிப்பதை நிறுத்துவது எப்படி?" அப்படின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர கூப்ட்டுன்னு வந்து, அந்த பள்ளிக்கூடத்தில எல்லா மாணவர்கள் எதிரும் பேச வைக்கிறோம். கரெக்ட்டா அந்த புரோகிராம் நடத்துற அன்னைக்கு, அந்த சிகரெட் பிடிக்கிற 10 பேரும் செவுரு எகிறி குதிச்சு ஸ்கூல விட்டு ஓடி போட்டானுங்க. நாங்க இங்க சிகரெட் பிடிப்பதை நிறுத்துவது எப்படின்னு பாடம் எடுத்துட்டு இருக்கிறோம். யாருக்கு பாடம் எடுக்கிறோம்? சிகரெட்டே பிடிக்காத 990 பேருக்கு நாங்க பாடம் எடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நிதர்சனம். யாருக்கு சென்றடைய வேண்டுமோ, அவங்களுக்கு சென்றடையல. யாருக்கு சென்றடையணுமோ, அவங்க ஓடி போட்டாங்க. ஸோ அதே போல தான் பங்குச்சந்தைய பத்தி நான் என்ன சொல்லுவேன், இங்க யார் யாரெல்லாம் இங்க இருக்கணுமோ, அவங்கலாம் இங்க இருக்கிறதில்ல. இத பார்த்து பயந்து வெளிய நிக்கிறாங்க. ஆனா இங்க யார் யாரெல்லாம் இருக்கக்கூடாதோ, அவங்கலாம் இங்க இருக்கிறாங்க. அதனால தான் இங்க வந்து தோல்விகள் தான் அதிகமா இருக்குது. Those who can take risk, they don't take risk. But those who cannot afford to take the risk, they take the risk. ஒரு உளவியல் ரீதியான ஒரு கருத்து என்ன? ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் எப்ப பிரச்சனையில இருக்கிறாங்களோ, அப்பதான் வந்து அதிகமான ரிஸ்க் எடுக்குறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க பிரச்சனையில இருக்கும்போது நீங்க ரிஸ்க் எடுக்கக்கூடாது. உங்க பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறீங்களோ, அப்பதான் நீங்க வந்து ரிஸ்க் எடுக்கணும்.